பின்னாடி பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்கும். இப்போவே 10 நிமிஷம் முன்னாடி ஒருத்தர் வந்து திரும்பி போயிட்டாரு. இதை பார்த்துட்டா? ஆமாம். இது மாதிரி எவ்வளோ தூரம் இருக்கும்? 2 ஸ்டெப்பு அவ்வளோதான். அதுக்கப்புறம் படிக்கலாம். இல்லை எங்கள் ஆறுதலுக்காக சொல்கிறீங்களா இல்லை உண்மையிலேயேவா? இல்லை உண்மையான நம்ம இதெல்லாம் என்ன த்ரில்லிங்க? அண்ணன் ஒரு சூப்பர் த்ரில்லிங்க சொல்கிறாப்புல பாரு. என்ன சொல்லுங்கண்ணே? பழைய ரூட் வந்து இந்த வாரம் தான் வரணும். இப்போ ஜனம் அதிகமாக வர்றதுனால கம்பி போட்டு கொஞ்சம் ஜனம் வர்றதுனால கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். கம்பியே இருக்காதா? கம்பியே இருக்காது. ஆரம்பத்தில் கம்பி இருக்காது. கம்பியெல்லாம் அப்போ எட்ட இருக்கும் கடப்பாறையிலும் சரி. இப்போ இந்த வழி தான் போவாங்க. இங்கே எதுவுமே முட்டு கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா வழி வந்து லைனாக தான் இருக்கும். கம்பியெல்லாம் இப்போ நடுவில் போட்டது. இந்த வழி தான் போகணும். இந்த வழி போயிட்டு ஏணிப்படி வந்து இப்போ நடுவில் போட்டது தான். அப்போல்லாம் கொஞ்சம் கயிறு கட்டி தான் ஏறி. சரி, இப்போ நம்ம எத்தனை அடி உயரத்தில் இருக்கும்? 4000 அடி ஹைட்டில் இருக்கும். இன்னும் எப்படி இருந்தோன்னா இன்னொரு 300 அடி ஹைட்டில் ஏறணும். ஏன்னா எப்படி இந்த பாறை வச்சு போட்டு இப்படி கடப்பாரெல்லாம் வச்சிருக்காங்க? இதெல்லாம் யாரு ஒர்க் பண்ணது, வேலை பார்த்தது, அதெல்லாம் இப்படி பாத்தீங்களா? கம்பி வந்து இது அதுக்குன்னு தனியா கம்பி இருக்கும். அது ஒரு தொலை போறதுக்கு 1 நாள் ஆகும். ஒரு தொலை போடுறதுக்கு 1 நாள் ஆகும். கை தொலை தான். இங்க பாருங்க, மிஷின்லாம் கிடையாது. கடப்பாறை வந்து ஒரு தொலை போடுறதுக்கு 1 நாள் ஆகுமா? கிட்டத்தட்ட ஒரு 1000 கடப்பாறை இருக்கும் போல இருக்கும். கடப்பாறை ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சுட்டு கம்பி வச்சுட்டு ஈயத்தை கச்சி ஊத்திட்டுனா செட் ஆயிரும். அப்படியே செட் ஆயிடும். கம்பி கொஞ்சம் தரமா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நடுவில் துருப்பிடிச்சு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல மறுபடியும் நோண்ட முடியாது. வேற இடத்துல தான் பள்ளம் போட முடியும். சரி, 1 நாள் ஆகும் ஒரு கடப்பாறை நடுறதுக்கு. இந்த நேரத்துல நான் அந்த கேள்வி கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கிறேன். கடப்பாறை புடிக்காது, அதெல்லாம் ஒன்றும் பிடுங்காது. ஃபுல் சேஃப்டியில இருக்கும். நம்ம நினைச்சிட்டு வந்ததை விட பயங்கர மடங்கா இருக்கு. இங்க நினைச்சு கூட பார்க்கல நம்ம இப்படிலாம் பாறையில வந்து இப்படி செங்குத்தா அப்படி 2 கடப்பாறை பிடிச்சிட்டு ஏறுவோம் அப்படின்ட்டு. நமக்கு வந்து உட்காந்துருக்கிறது ஓரளவு ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கேன். ஏறும் போதெல்லாம் பின்னாடி வந்து பார்த்துருந்தேன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தா அப்படி முழுக்க வந்து நம்பிக்கை மட்டும்தான். மேலே ஏறதா இருந்தால் நம்ம ஃபர்ஸ்டே நம்ம கீழே பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க, பாட்டிங்க எல்லாம் நிறைய பேர் போகிறாங்க. அவங்களாலே ஏறும்போது நம்மளாலே ஏற முடியாது அப்படின்றது மாதிரி தான். இது வரைக்கும் படிக்கிட்டு வந்தாச்சு. அது வரைக்கும் தான் படிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து கிணறு. அது ஆழம் அதிகம். எத்தனை அடி இருக்கும்? எப்படியும் ஒரு 300 அடிக்கு இருக்கும். 300 அடி ஆழம். உண்மைக்கு 300 அடியா? யாரும் கல்லு தூக்கி போட்டாங்க. கல்ல இல்ல ஏதாவது பாருங்க. நம்ம தில்லிங்க யாரோ சோச்சு பாக்குறாங்க. கிளம்புங்க. 2 மணிக்கு கிளம்பணும். மணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:45 ஆக போகுது. ஒரு 4.5 மணி நேரம் ஏறி வந்திருக்கும் மேல. என்னன்னா 4.5 மணி நேரம் ஏறி வந்திருக்கும். இப்போ நம்ம இருட்டிடும். ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு 1/4 மணி நேரத்துல இருட்டிடும். நம்ம வந்து காட்சிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இன்னும் வந்து ஒரு 100-150 வந்து நம்ம மேல போகணும். ஆனா இப்பெல்லாம் படிக்கட்டு இருக்கு. முன்னால எப்படி இருந்துச்சு? முன்னாடி வந்து இதான் பழைய ரூட்டு. இதான் பழசு வந்து அந்த காலத்துல வந்து இந்த ரூட்ல தான் ஏறி அந்த ஓட்டுல வந்து போயிருந்துருப்பாங்க. இப்ப வந்து கோயில் கட்டுறதுக்கு அப்புறம் ஜனம் அதிகமா வர்றதுனால வந்து எக்ஸ்ட்ரா படி போட்டு இதுல போயிருப்பாங்க. இந்த சைடுல இது பழசு. பாறையை வெட்டிட்டு மேல போட்டு வச்சுக்கிறாங்க. அதுதான் இதுலயே. ஆமா இதுல இங்கனாலும் படி மாதிரி இருக்கு. அங்க ஃபுல்லா அப்படியே பாறை எதனா இருக்கு. அதுலயே கால. ஆமா இந்த ரோட்ல தான் போனோம். இந்த வாரம் தான் போய் ஏறணும் மேல. பார்த்து